உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ப்ளீஸ் சார். இவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் சோ குட். ஹலோ, டைரக்டர் ஆல்சோ டிட் சம் ஜெயிச்சிட்டமாரா. அதை நான் எப்பவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமா இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த படம் முடியும் போது இருந்தது. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா அவர் மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதுலேயே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது அந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயும் இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது இப்போ நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அதர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் நைஸ். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் தோணுது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தான் தம்பி உங்கள் வீட்டில், ஆனால் ஸ்கிரிப்டில் நீங்கள் அண்ணன். பர்சனல் லைஃப்பில் இவர் தான் அண்ணன், ஆனால் ஸ்கிரிப்டில் இவர் தம்பி. கரெக்ட் தானே? ஓகே. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தேன். இல்லை அதுலேருந்து எதோ கேட்க போறீங்கன்னு இல்லை இதை கேள்வியாக மாற்றி இருந்தீங்கன்னா ட்ரிவியாவாக போட்டேன் நான். இல்லை, வெரி குட். இதுதான் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இது வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு இப்போ பராசக்தி பற்றி எல்லாம் கிளியராக புரிஞ்சு. சூப்பர். உங்களோட சின்னதுரைன்ற
கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கேவை எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஓகே. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான். அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டே ஒன்ல நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வாக இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா, அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இமிடியேட்டாவே நான் கேவலமாக இருக்குது, ஆமாம் கேவலமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்டில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணுன்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் சூப்பர். 2 பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கும் உன்னோட பவர்ஃபுல்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. 2 பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் வந்து ஒரு தம்பியோட சண்டை போட்டுருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா. பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போதே எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும்பொழுது. 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை, அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கேயே அண்டர்ஸ்டுட். இது வந்து இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இது வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது. நீங்கள் 2 பேர் கரெக்டாக பேசி கரெக்டாக சிங்க் பண்ணி அது கிடையாது. அந்த இமோஷன் கரெக்டாக வரணும்னா அந்த பாண்ட் சொன்ன ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார்ல. 1 மினிட் சார், அட்டன் பண்ணி ப்ளீஸ் சார், அட்டன் பண்ணி அந்த பாண்ட் ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எல்லார்ட்டையும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, இவர் பண்ணும்பொழுது அது இந்த கேரக்டர், என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும் சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? I think initially I remember telling Shiva, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார். ஹி வாஸ் வெல் பில்ட் அண்ட் ஆல் தட். தென் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஐ செட் ஐ வாண்ட் யூ டு பி தின் அண்ட் வைரி அண்ட் ஆல் தட். தென் ஹி டோல்ட் மீ ஐ லுக் வெரி யங் இஃப் ஐ டூ தட், பிகாஸ் அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ ஐ செட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, யூ ஹேவ் டு லுக் தின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் பிஃபோர் 5 days பிஃபோர் ஷூட் ஐ செட்
you're looking younger than him. நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. So he said that 4 times, so I know then. அதனால தான் 4 times சொல்லிருக்கேன். Yeah, அது பயங்கரமா அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. But somehow then we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட I think we took off on the beard லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட் what do you say அந்த மீட்டருக்கு போயிட்டோம் and managed. And என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில சத்தியம் பண்ணிங்கன்னா அந்த பயத்திலே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அந்த சின்ன ஐ மீன் த தம்பி. அண்ணன் வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம் அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட். அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். ஸோ ஆல்சோ ஜெயம் ரவி சரோட கேரக்டர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்க்ட் கேரக்டர். ஹிஸ் இஸ் மோர் வாட் டு யூ சே, இட்ஸ் மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்படி தான் இருப்பேன். அது மோர் லைக் சுதா. ஐ ஃபீல் யூனோ ரியலி ஐ ஃபீல் தட் சம்டைம்ஸ் அந்த கேரக்டரோட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ சூப்பர் மேம். அப்போ so much satisfied 2 பேரும் அண்ணன் தம்பியா ஸ்கிரீன்ல பாக்கும்போது. வெரி வெரி என்ன தெரியல, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் மேம், சூப்பர். நோ ஹலோ, director also did some ஜெயிச்சிட்டமாரா ஓகே. இல்ல நிஜமாவே அது இருந்தது. பிகாஸ் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. வென் he'll hit his brother, அதுக்கப்புறமா he'll do this to his shirt and he'll go. அந்த தம்பியும் ஒரு மாதிரி பார்ப்பான். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நைஸ் மேம், சூப்பர் சூப்பர். ஏன் இவ்வளோ ஷாக்னா, பிகாஸ் மேம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வெரி லெஸ். புரிஞ்சுது. அண்ணன் எக்ஸைட் ஆகும்போதே எனக்கு புரிஞ்சது. அதோட அப்புறம் வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ ஹவு மச் பெரிய காம்ப்ளிமெண்ட்ன்றது கண்ணெலாம் கலங்கி. சரி, அந்த ஊரில் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் டு தமிழ் சினிமா ஸ்ரீலீலா அவர்களே. உங்களை வந்து நாங்கள் படங்களில், தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது,
தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். Okay, so எனக்கு I've been waiting இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ ஓவர் டைம் ஐ ஃபீல் எனக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல் ரோல்ஸ் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது தோணுது. ஐ மீன் ஐ ஃபீல் தட் இன்சைட் எனக்கு பண்ணணும், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்படி ஐ வெயிட்டட் ஃபார் வெரி லாங் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ டென்ட் லெட் கோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 years or 3 years பேக் எனக்கு தெரியுது இப்படி ஒரு ஃபில்ம் இட்ஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஐ கேம் ஒன்ஸ், அப்போ ஐ வாசன்ட் செலக்டட். அதுக்கப்புறம் அகைன் ஐ கேம், தென் ஐ காட் செலக்டட். ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க அதை. இல்லை சொல்ல முடியாது. யூ கேன் சொல்லு. பட் அப்போ என்னோட ஃபேஸ் அவ்வளோ Because இவங்க வந்து தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்குல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷனா இருக்கும் யார்கிட்ட என்ன பாஷையில பேசுறீங்க யூனிட்ல. Suddenly, it's very funny actually. And இந்த படத்துல நம்ம தெலுங்கு பொண்ணு. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஐ வாஸ் இன் மை ஓன் ஸ்கின். ஸோ நான் மறந்துட்டேன். இல்லை, அந்த பேக் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே. ஆமா, ஆடிஷனில் ஃபஸ்ட்டு இங்கே. ஸோ தமிழ்நாடுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் that I came to சென்னை அப்புறம் was to meet ma'am like properly. And அந்த டைமில் I went to so they were playing my songs. So I was very shocked. இங்கே எப்படின்னா I was a little shocked. ஆனால் அதுக்கப்புறம் then I realized மேம் இது பார்த்துக்கூடாது சாங்ஸ் எனக்கு ரோல் வேணும். இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இவங்க வந்தாங்க என்னை மீட் பண்ணுறதுக்கு. எங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து ஒரு 15-20 ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டிரைவர்ஸ் எவ்ரிபடி கேம் டு see her saying மகேஷ் பாபு ஹீரோயின், மகேஷ் பாபு குண்ட். What is that song? Yeah, everybody knew her because of that. ஓகேவா? சாரி, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சாங் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒர்க் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தான் அது ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்னோட போய் செய்து தான் இப்படி வருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பர். நீங்கள் அதை சின்சியராக பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் சூப்பர். ஸோ எனக்கு தமிழ்நாடு ஆக்சுவலி என்னோட ancestors are ஃப்ரம் தமிழ்நாடு. அது எனக்கு மம்மி டோல் மீ ரீசெண்டாக. ஆனால் ஊரில் ப்ராப்பர் அந்த அப்படி தே புட் ஒன் காட் ஊர் லைக் சார் குலதெய்வம் கரெக்ட். ஸோ தட் இஸ் ஆல் இன் தமிழ். ஸோ அப்போ தே சேர் இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐவ் ஆல்வேஸ் என் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அந்த ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஆமாம் தானேண்ணா? ஆமாம், இது நான் அப்போ நீங்கள் நான் இதான் யோசிச்சேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்டார், இல்லை ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் தமிழ் இன்டர்வியூ. நீங்கள் தெலுங்குல பேசுகிறீங்களா எங்களுக்கு புரியும், இங்கிலீஷில் பேசுகிறீங்களா புரியும், திருப்பி தான் பேச வராது. அவருக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வேணும், அந்த கிளிக் பேட் மட்டும் வேணும், பேக் ஸ்டோரி வேணும். ஆமாங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் செலக்ட் ஆகலை, அப்புறம் நீங்கள் வந்தீங்க, அப்புறம் செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? எதனால செலக்ட் ஆகல அதெல்லாம் கேளு. எதனால செலக்ட் ஆகல, எதனால செலக்ட் ஆனீங்க சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியல, மேம் கேக்குங்க. இதுதான் வந்து மத்த இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா 3-4 இண்டஸ்ட்ரி மேம். கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி வேற மேம். She is more experienced than all of us. Pan India. Yes, actually. Pan India. இல்ல உண்மைதான். So actually இவங்க வந்து வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பிகாஸ் அவங்க வந்து ஷீஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து நினைக்கக்கூடாது எனக்கு நடிப்பு வரல, இல்லை ஏன் செலக்ட் பண்ணல, மேபி என்னை பிடிக்கலையோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு. ப்ளீஸ் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் ஃபில்ம் ஒன்லி பிகாஸ் you're just too young to pair with him. You look too young to pair with him. இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால வந்து she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. சூப்பர்ல.
இதுக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி அண்ட் தேர்ஸ் ஒரு கனெக்ஷன் வித் மதுரை. ஓகே. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரியல, பட் ஐ கேன் சே தட் Yeah. the girls from Madurai. எல்லாத்தையும் அங்கே சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம பிச்சு விடும். என்ன ஸ்டோரி? அவர் வந்து என்னோட மைண்ட் வைஸா அவர் பேக் ஸ்டோரி முடிஞ்சாதான் இப்போ அடுத்த கொஸ்டின் போவார். இப்ப எது See, back அவங்க story? வந்து அவங்க 4 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்க முடியாது, கான்ட்ரோவர்சி கிளற முடியாது. கான்ட்ரோவர்சியல் இட்ஸ் ஒரு கியூரியாசிட்டி. அதெல்லாம் வந்து So எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film, I went to Madurai and came. And next time again after Madurai எனக்கு கால் வருது. And அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai. So அது மீனாட்சி அம்மா டெம்பிள் ஒரு சென்டிமெண்ட் was something I was attached to. சூப்பர். ஓகே சார். சார் இஸ் லைக் இது நல்லா இருக்கு உண்மையிலே. இது நல்லா அழகா இருக்கு. சொல்றேன். இது நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. என்னோட நான் ஆக்டர் சார், நான் டைரக்டர் ரைட்டர் இல்லை, எனக்கு அவ்வளோ நரேஷன் ஸ்கில்ஸ் கம்மி. இல்லை இதில் என்ன நான் பேக் ஸ்டோரியில் மேம் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, ஆமா. அதை நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நானே ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு நான் தான் பாருங்க எவ்வளோ நான் நல்லவ. ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஐ ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆஃபீஸில். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் மம்மிக்கு லைக் அம்மா வைமா, அம்மா வை, ஏன் எனக்கு why didn't you give birth to me before அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு conversation நடந்திருக்கு. கான்வர்சேஷன் நடந்தது வீட்டில். ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, அம்மா இப்படி பண்ணீங்க, நீயும் அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். கரெக்டா அவர் எண்ட் ஆஃப் தி டே ரத்னமாலா உங்களை ரத்னமாலா அவங்க தான் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுல. ஆமா, அதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி இப்போ சொல்லுங்க, who is ரத்னமாலா for you in பராசக்தி? Who is Ratnamala for me in Parashakti? For us too. நீங்க தமிழ்லயே கேட்கலாம், அவங்க தமிழ் இல்ல புரியல. அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்க இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி, அதனால. Ratnamala உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்கார் படிச்சிருக்கேன். மேம், அங்க வேணும் ஒரு சார் இருக்கார் மேம், அவர் என் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா எம்பிஏ படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு. நிறைய இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கு. இல்ல ஃபார்மலா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியும் மேம். சடனாக வந்து ஒரு இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும், இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி, ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம். யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது கௌதம் சார் படங்கள் ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் மேம். இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல பட் எனக்கு that is what helped me. When ma'am would give me a situation, ஏன்னா நார்மலா they will be like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்னிக் was that. பட் எனக்கு for in the role I needed that, அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react? ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு ஐ குட் பெர்ஃபார்ம். நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. Ratnamala is a rebel. Rebel. And yeah, so usually I'm a soft spoken person. But உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். இந்த லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா, ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட். இவ்வளோ சாஃப்ட் எனக்கு ஐ திங்க் மேம் சா த்ரூ தட் ஐம் ஆல்வேஸ் அ லிட்டில் அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம்.
ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர் கேம் வித் மை கேரக்டர் லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரி ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. I'm not scared, ma'am. Still love her. So it's இங்கே இப்படி இருக்கே அங்க எப்படி இருக்குன்றது எப்படியும் இருக்காது, அங்கே ஒரு வாய்ஸ் தான் கேட்கும். டேரக்டர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான்சென்ஸ். நான் மட்டும்தான் வேலை இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன். கேட்கும் இவங்க மைக்ல. எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. கேளுங்க, I'll be setting up the shot, I'll be doing this, I'll be doing I'll that. be இவங்க sitting and eating. எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை சில படத்துக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, படம் வந்துட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டார்ஸாக போவோம் இல்லை ஹீரோஸாக போவோம், அங்கே போவோம் போய் நடிச்சிட்டு வந்துடும். பட் இந்த படத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம் ஓகே. உண்மையிலே. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் எங்களுக்கு வந்துட்டு 4:30 நாங்கள் கிளம்பணும் காரைக்குடியில். கிளம்பிட்டு 5:30 மணி போய் ரீச் ஆயிடணும். ஸோ 1 hour it takes மேக்கப் பண்ணுறதுக்கு. 6:30 மணி இல்லை 6:45 வந்துட்டு நாங்கள் செட்டில் இருப்போம். அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படி. எல்லா ஆக்டர்ஸும் இருப்போம். என்ன நம்ம ஹாஃபாக ஸ்டைல் பண்ணியிருந்தா கூட அப்படியே போய் நிற்போம். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ இது வந்துட்டு ரெகுலர். ஸோ இங்கே வந்துட்டு ஆமாம், இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆக்டராகவே தான் இருக்கணுமே தவிர இங்கே வந்துட்டு யூ கான்ட் பி ஒரு லதாஜிக்கா அப்படி வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐ திங்க் ஒரு எங்கள் ப்ரொடியூசரோட கல்யாணம் அப்போ மீட் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்களோட கேரக்டர் பற்றி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிமிஷம் பேசினாங்க. அண்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு தட் ஷி ரியலி வாண்டட் டு டூ திஸ். அண்ட் டே ஒன் இவங்க செட்டில் வரும்போது ஃபுல் எனர்ஜி அண்ட் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி அவங்க செட்டுக்கு வரும்போது. ஸோ செட்டில் வந்து நின்ன உடனே அவங்க அன்னைக்கு வேறு ஏதோ இது போயிட்டு இருந்து சீன்ஸ் போயிட்டு இருந்து. ஸோ அந்த நின்று ஓகே ரத்னமாலா ஹேஸ் டு என்டர் ஃப்ரம் திஸ் சைட். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருப்போம். ஸோ அவங்க இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது, எங்கள் சண்டைக்கு இன்னொரு கேமரா இருக்குது. சடனாக கட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அங்கேருந்து வந்தாங்க. டிட் யூ புட் மேக்கப் அப்படின்னு. நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன். நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது நெக்ஸ்ட் இயர் போகும்போது அப்படின்னு சொல்லி நேராக கையை வச்சு இப்படி எடுத்து வாட் இஸ் திஸ், ஓ மை காட். ஜஸ்ட் ஸ்கிரீம் ஏதோ ஏதோ ஒரு படத்துல வரும். Sunscreen. போகிரி இல்ல விஜய் சார் கேட்பார்ல, ஜஸ்ட் ஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி. சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸ், பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டாக அப்ளை பண்ணு. Go wash your face. செட்ல அச்சோ பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. சோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒத்துக்கல. ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே. ஸோ இப்படி பல கதைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. அது எப்பவுமே பார்த்துப்பாங்க மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி. ஷெட்யூல் வந்து ஒரு ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோன்னா, நான் மோஸ்ட்லி வெளியவே போல் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட் டே கேட்பாங்க, டிட் யூ புட் மேக்கப். நான் உடனே அவரை கூப்பிடுவேன், கணபதினா மேக்கப் போட்டிங்களான்னு கேட்குவேன். சார் இல்லை சார், நம்ம பேஸ் தான் சார் போட்டுருவோம், எப்பவும் போட்டுருக்கேன் சார். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பராக கோம் பண்ணிட்டு ஃபுல்லி புல் த ஹேர் லூஸாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஐ என்ஜாய்ட். ஏன்னா ஹேர் வந்து சரினான்னு சொல்லிட்டு மேம் சொன்ன ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்றைக்கி என்ன மூடில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஹேர் ஸ்டைலை பார்க்கணும், விருது பார்க்கணும், என்னது பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் எனக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். வந்தோடனே ஹேர் ஹஸ் சேஞ்ச் அப்படி, வைஸ் இட்ஸ் ஸோ நீட், ரஃபில் இட் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ஏன் இப்போ நீ சேஞ்ச் பண்ணி, நமக்கு என்ன தெரியும், நான் பேசாமல் உட்காந்துருவேன். அதனால மேம் இதை பண்ணது சரிண்ணா, எதாக இருந்தாலும் சரிண்ணாட்ட கேட்டுக்கன்னு. ஸோ டெய்லி யாராவது ஒருத்தர் வேற மாதிரி வருவோம் டோட்டலாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் சரிண்ணா அப்படின்வாங்க. வந்து ஆக்சுவலி அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி
ஆக்சுவலி இது சேம் ஒன்லி நோ क्या करेगा அந்த அம்மாவுக்கு பாம்பே போயிடணும்னா ஒரு 10 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லாக வெட்டி போயிடுவாங்க. ஆமா, ஒரு நாள் பார்த்தா ஜெயம் ரவிக்கு அப்சல்யூட்லி அவர் பாவம் ஒரு 10 days கேப்போ 1 month கேப் வந்துருச்சு பொள்ளாச்சி போய் ஷூட் பண்ணும்போது. அவர் நல்லா வளர்த்து வச்சுருந்தாரு, பிகாஸ் கண்டினியூட்டி இருக்கும், அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அம்மா கட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், இன்னும் சரியா ரொம்ப ஷார்ட்டாக போகுது. நோ 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 இட்ஸ் பர்ஃபெக்ட் யூ டோன்ட் நோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஐம் லைக், ரவி வாட் இஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹேர். ஹி செட் மேம் ஐ ட்ரைட் டெல்லிங் ஹர் மேம், அவங்க கட் பண்ணிட்டாங்க. சேம் திங் ஷி டிட் ஃபார் ஹிம் எனக்கு வந்து ஆல்சோ. முன்னாடி ஷெட்யூல்லாம் டக்குன்னு ஷார்ட் ஆயிடுச்சு. நானே பயங்கரமாக கண்டினியூட்டி பார்ப்பேன். நம்ம டீமை கேட்டால் தெரியும், ஃபோட்டோ வச்சுட்டு இது இப்படி இருந்துச்சு சீப்பை வச்சு லென்த்தெல்லாம் அளந்துக்கிறது, இது இங்கே தான் வச்சுனா இங்கே தான். அவங்க வெட்டிட்டு போயிடும். என்னன்னு பார்த்தா 2 நாளில் சார் ஹேவ் ஒன் ஒர்க் இன் பாம்பே, கடைசி ஷெட்யூலில் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திரும்ப ஷார்ட்டாக ஃபர்னிச்சரில் கை வச்ச முதல்ல டெட் பாடி நீ தான் சொல்லி இதுக்கு மேலே நோ ஸ்டாப் நான் அளவு சொல்லலாம், இவ்வளோ தான் கட் பண்ணணும்னு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக கடைசி ஷெட்யூலில் தான் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்துச்சு. அது வரைக்கும் அவங்கள நம்பி அவங்க அப்படியே ஜாலியாக விட்டு இது எல்லாருக்குமே நடக்கும். பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க, why Leela is not ready. Sir, I've always been ready, sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவேனில் இருக்கீங்க. You were ready, the hair is a problem. பட் பட் ஜோக்ஸ் அபார்ட், பட் எங்கள் எல்லாருக்குமே லுக்கை முதல்ல அமேசிங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேம். கரெக்ட். அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக இருப்பாங்க. இவரோட லுக்காக இருக்கட்டும், ரவி சார் இது என்னது லீலாதுன்னு சொல்லி அது பயங்கரம். இப்போ நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. And எனக்கு ஃபீல் லைக் ஹேர் கலர் ஹேட் டு சேஞ்ச். ஏன்னா என்னோட வேறு படம் கண்டினியூட்டி ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ப்ளவுன் மாதிரி. நான் என்ன ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஐ தாட் மேம் நான் ஹேர் பிளாக் கலர் ஸ்ப்ரே போடுறேன் மேம், பர்ஃபெக்ட், யாருக்கு தே ஒன்ட் ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி. மேம் கோ கலர் ஹேர் கம் மேம் 2 days schedule. So I would color my hair black, come back, but fun. Despite all that, நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா சிஜியில் இந்த முடி கலருக்கு இப்போ இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க லாஸ்ட் ஷெட்யூல். அதுல வேற லாஸ்ட் ஷெட்யூல்ல வந்து ரத்னமாலா சாங் சம்திங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல் லுக்கிங் yellow அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு ஐ ஹேவ் டு கோ நெக்ஸ்ட் டே ஷூட் வித் திஸ் ஹேர் இன் பாம்பே, ஸோ ஐ கான்ட் கலர் இட் பெர்மனன்ட்லி அப்படின்னு. பட் ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் 10 days டாக்கி ஐ வில் கம் ஃபுல்லி பிளாக் ஹேர் அப்படிலாம் சொன்னாங்க. செய்யல, அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து இப்போ we are correcting everything in CG ல டை அடிச்சு. ஆமா ரத்னமாலா சாங்ல வந்து அந்த ரொமான்ஸ் ஷாட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த Black எல்லாம் என் மூஞ்சில எல்லாம் இருக்கு மேம், Dress அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அந்த பஸ் ஷாட்ல you remember பரதேசில he had to do romance. இப்படி பிடிச்சா அந்த பொண்ணு வேதிகாவோட மேக்கப் ஃபுல்லா கருப்பு மேக்கப் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லா வந்துரும் கையில. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா நீங்க பரதேசி பண்ணவர் தலைவா, இதெல்லாம் நாங்க இத ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது, பெரிய கை இல்ல. பெஸ்ட் இஸ் தட் கேர்ள், அவங்க ஏதோ ஒரு வியர்டான மேக்கப் போட்டுட்டு அது ஆக்சுவலி she would kill him. Actually he was like some 20 years old and she'd say, why have you touched my makeup and taken it off அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி தொடாம நடிக்க முடியும், அவர் அங்க கத்துவாரு. And he'll be like, na Sudha, tell me if I'm wrong, because நானும் நிறைய கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கேன், மேக்கப் தொட்டா வராதே, இது என்ன மேக்கப் அப்படின்னு. என்னன்னா சாம்பார் சாதம் ஊட்டி விடணும், சாம்பார் சாதம் இப்படி அது ஏன் 37 டேக் போடுன்னா, ஊட்டி விட்ட உடனே இது வரைக்கும் இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் என் வாய்க்குள்ள போயிடுது, வெளில வரும்போது ஒயிட்டா வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் யாருமே ரீடேக் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். நைஸ். பட் ஃபைனலி அதை திரும்ப சம் அப் பண்றேன், குவைட்டா விட்டுறணும், வேற எதுவும் எடுத்து கொடுக்க கூடாது மேம். எடிட்டிங்க கட் பண்ணுங்க. ஸோ லுக் அது சூப்பர். ஏன்னா எனக்கு பர்சனலி கேரவன்லேருந்து இறங்கும்போது லுக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம், இந்த படத்தோட லுக் இதுதான்ட்டு. அதுவே 50% டன். அதுக்கு மேலே டைரக்டர் அவங்க எழுதியிருக்கதே மீதி 50%. நம்ம போய் பிஹேவ் பண்ணால் போதும், அங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை பிஹேவ் பண்ணால் போதும். ஸோ அதில் இவங்க இவ்வளோ பேரோட பார்ட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சூப்பர், அதான் சூப்பர். சொல்லுவோம்.
1960s அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படம் அந்த செட்டில் தான் நடக்குதுன்றதை தாண்டி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு 60களில்? எதுவுமே இல்லை. ராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய they'll be just talking politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு, எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா, அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி, யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது உங்களால், பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது. ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லோரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லோரும் வந்து அங்கே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி இஃப் லைக் லீலா, ஐ நோ ஷீ ஸ்பீக்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர், அந்த ஜெனரேஷன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பூர்ணிமா அவங்களோட யூனோ ஓல்டர் பீப்புள் இன் அ ஃபேமிலி, மீ டாக்கிங் டு மை ரிலேட்டிவ்ஸ், அதெல்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And you know, like that we modeled his look on something else. Amma's look, அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்க காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணீங்க? இல்லை, ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அது 78 years பேக் அவங்க போட்ட 60 years பேக் வாட் எவர் மெடிசன் படிக்கும்போது இட்ஸ் டிஃபிகல்ட். பட் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க அதெல்லாம். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து பூர்ணிமா போயிட்டு லைக் மைசூர் சில்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மைசூர் சில்க் எப்படி இருக்குன்னா பெரிய பார்டர் இருக்கும், ஜஸ்ட் 2 lines ஜரி இருக்கும், பாடி வந்து ஷிஃபானில் இருக்கும். ஸோ தி வர் ஃபேண்டாஸ்டிக் திங்ஸ். அதெல்லாம் அவள் வந்து ஷி ஆக்சுவலி கிரியேட்டட், ஷி மேட், பிகாஸ் யூ டோன்ட் கெட் இப்போ. ஸோ ஷில் டேக் ஷிஃபான் ஃபேப்ரிக், ஷில் டேக் ஜரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அப்புறம் சுந்தரி சில்க்ஸ், அப்புறம் நிறைய ஷாப்ஸில் ஷீ வாஸ் ஆர்டர் கொடுத்து பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, வீவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட், திஸ் லேஸ் இஸ் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது. She did some extra for the promotions. Okay. Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம், இவ்ளோ பேசுறாரு. இல்ல மேம், இருங்க மேம். நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க. இல்ல விலை வருமா, எங்க கமெண்ட்ஸ்ல போனா நான் சொல்றேன், எல்லாரை விட எல்லா ஆல் ஹீரோஸ், ஆல் ஆக்டர்ஸ் விட ஆக்சுவலி ரத்னமாலா, this girl, I see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில், சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி, ஐ சே ரத்தன் ஜஸ்ட் வாட்ச் தெம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷில் மேக் மை லைஃப் ஈஸி. இட்ஸ் வெரி ஷார்ப்.
Yeah, she really is very sharp. சூப்பர் Yeah. சூப்பர் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? எனக்கு பட் ஐ ஃபீல் தட் லைக் தேர் சீன்ஸில் அந்த ஒரு கனெக்ட் ஐ டோன்ட் நோ ஹவு பட் ஏன்னா எனக்கு இது வேறு பிளேசஸில் திஸ் டசன்ட் ஹேப்பன் ஆனால் ஹியர் ஐ நியூ எக்ஸாக்ட்லி மேம் ஒரு சீனில் ஓகே ஷி வாண்ட் சம்மன் டு பாஸ் ஃப்ரம் ஹியர் ஃப்ரம் தேர் ஸோ ஐல் பி லைக் ஓகே வில் ஃபிகர் தட் அவுட் அந்த மாதிரி. இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன், இவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைப்பேன். ஸோ பட் அங்கே போயிட்டு ஷில் பி லைக் கமாண்டிங் அண்ட் டிமாண்டிங், ஏய் கம் ஹியர், ஏய் டூ திஸ், யூ கான்ட் டூ திஸ் ஃபர்ஸ்ட், ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட், அப்படிலாம் போயிட்டுருக்கோம். சூப்பர். ஷி ஷார்ப். ஸோ மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு அமிச்சு இப்படி தான் இருக்குன்றது லுக்காக இது பண்ணுறாங்க. பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து என்ன மாதிரி எமோஷன் என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, செரினா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு, வெரி வெல் நோன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லை, பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும், இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த முடியை வளர்த்து, ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன், முடி போச்சு அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்சது, ஒரு செகண்டில் முடிஞ்சது, முடிஞ்சது. அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு, ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் சம்வேர் எனக்கு அந்த லுக்கு பெருசாக செட் ஆகல. பட் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் கேட்டேன், இது ஓகே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன், அது வந்து செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போகிறேன். பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க, இல்லை 70s எப்படி இருந்தாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கிறத போய் பார்த்தேன். ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஓகே. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு. ஸோ அங்கேருந்து பேஸ் ஹோம் ஒர்க் இவ்வளோ தான். பட் மீதி வந்து ஃபார் அ ஃபிலிம் லெதஸ் அண்ட் ஃபார் அ டைரக்டர் லைக் சுதா மேம் எல்லாமே வந்துட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் நம்ம கற்றுப்போம். ஸோ நான் டே 1 நான் சின்னதுரை என்ன புரிஞ்சுக்கிட்டு போனேனோ, பை த லாஸ்ட் டே அது வந்து வேற ஒரு வெர்ஷன் என் மைண்டில் வந்து நின்றுச்சு. ஓகே சூப்பர். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், இப்போ நான் 85ல் பிறந்தேன். நான் ஒரு 90லாம் வரும்போது சினிமா பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ தேட்டர் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேசட்ஸ் இருக்கும், பழைய படங்களோட ஸோ அது எங்கேயோ நமக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டிருக்குது, அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது. அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் மைண்டுக்குள்ளே பிக்சராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றது தான். நான் அப்போ சொன்னது தான், எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன். இப்போ அமரனுக்கு வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள், ரியல் ஆர்மி பீப்புளோட தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ நான் வெயிட் போட்டிருக்கிறது எனக்கு பத்தலை. நான் மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கிறவனா தெரிகிறேன். அங்கே போனால் அதுக்குள்ளே நடந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 1 month பிரேக் கிடச்சிச்சு. அந்த 1 monthல ஒரு 3-4 kgs பில்ட் பண்ணேன் நான். அப்புறம் அந்த யூனிஃபார்மை போய் நின்ன பிறகு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த ஸ்கிரிப்டில் இந்த சீன் என்ன பண்ண போகிறோன்றது தான். அதே மாதிரி தான் இந்த லுக் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது, உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே
டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. அவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ஏ ஆர் ராமசாமியா? ஆமாம், இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னனா நடிச்சிருக்காரு. நன்னன். அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல வந்து இது இவங்க அவங்க மதுரையில் வந்து அது அவங்க இல்ல. இவங்க இல்லை, அங்கிட்ட ரொம்ப இங்கிட்ட நாவலா இருந்துச்சு. பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இது படித்தவங்க. Yeah. அதுலேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் காலேஜ் போகிறவங்களே ரொம்ப கம்மி குரூப்பு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைக்கு படித்து வரணுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் போனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடதே வேறு மாதிரி இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டோட்டலாக மாற்றுற ஒர்க் நம்ம பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒரு ஏபிசிடி மட்டும்தான் வச்சுக்கணும். நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போய் இவால்வ் ஆகிக்கணும். அண்ட் நான் இந்த கதை கேட்ட நாள்லேருந்து மேம் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே, அதை நான் மைண்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அவ்வளோதான். கதைக்குள்ளே டீட்டெயிலிங்கில் நான் போகவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ படிக்கல இதை பற்றி, இந்த வரலாறை பற்றி. அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு. அவங்க இந்த கதையை பற்றி அவ்வளோ படித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஓகே. அவங்க யாரை இந்த படத்துக்குள்ளே என்ன காஸ்டிங்காக கொண்டு வந்தாலோ டெக்னீஷியன்ஸாக கொண்டு வந்தாலோ அதுதான் என்னுடைய டெசிஷன்றது. இவ்வளோ பெரிய ஒர்க் போயிருக்கு. இதில் நான் என் சைடு ஏன் இன்புட் போடுறதுக்கான டைம் இது இல்லை. இது இந்த படமாக எப்படி ஆக்குறதுன்றது மட்டும்தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டேன். மேம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.